அது அந்த கிராமவாசியா? அல்ல கிராமவாசியிலேயே 2 3 கிராமவாசி இருக்கான். ஒண்ணு ஃப்ராடு கிராமவாசி, ஒண்ணு போன கிராமவாசி, இன்னொன்னு அதாவது போக முடியாது அழுத கிராமவாசி. அதில இன்னொரு கிராமவாசி இருக்கு. அது ஈமானே இல்லாம ஈமான் இருக்கிற கிளைம் பண்ண கிராமவாசி. இன்னொரு கிராமவாசி இருக்கு. ரசூலாவ பார்த்து அ இந்த பங்கீடு நீதி நிலைநாட்டப்படல அப்படின்ட்டு சொன்ன கிராமவாசி. இப்ப அதில அல்லாஹ் என்ன சொல்றான்? 120, 121. அப்போ டோட்டல் கன்க்ளூஷன் பார்த்துங்க. இதில் ரேஷியோவே கிடையாது அழகிய கடன் பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அல்லாஹ் இந்த 122 அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலையை செய்யாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் ஒரு படை புறப்பட்டு போகுது, ரோமுக்கு எதிராக போகுது. அல்லாஹ் சொல்கிறான், எல்லாரும் போயிருக்கக்கூடாது படைக்கு. ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் சன்மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் வெளியே சென்ற அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா? இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமையிலிருந்தும் பாதுகாத்து கொள்வார்கள். அல்ல என்ன சொல்கிற, ஒரு பேட்ச்சு கல்வி பணியில் ஈடுபடணும். இவங்க போனாங்க, போரில் போனாங்க, அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க. ஐடியாலஜி செத்துடக்கூடாது, அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு வேலை அப்படிங்கிறான். நம்ம கேட்குறோம்ல, களப்பணி, இதுதான் களப்பணி, இதுதான் வேலை. எல்லாம் சொல்கிறோம். எல்லாரும் போய் ஒரு ஆலிமிட்ட ஒரு ஆள் கேள்வி கேட்குறாரு. குரான் சொல்லுது, இந்த மாதிரி உயிர் பயம், அந்த பசி, இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் குரான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஏன் இப்படி பிரச்சனையே வராமல் இருக்கணும்னா அப்புறம் நீங்கள் சொகுசான தாவாக பண்ணுறீங்க. அப்பா இவர் சொல்கிறார், ஏப்பா நீ பிரச்சனைன்ற ரசூல்லா அதாவது குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஊருக்கு போய் சேருங்க, போகிற வழியில் ஏதோ அடிபட்டால் பிரச்சனை இல்லைன்ட்டு. நீ போகிறதே முட்டுற மாதிரி தான், முட்டு வா பார்ப்போம். நீ வண்டி எடுத்துகிட்டு போகிறதே முட்டுறதுக்குனே வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது. போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆனாலும் திரும்பி வராத போய் சேருன்னு அல்லாஹ் சொன்னான். அதை அல்லாஹ் சொன்னால போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆனாலும் வருன்ட்டு. அப்போ ஆக்சிடெண்ட் பண்ணுவோம், நம்மளே அடிப்போம். என்ன வண்டி வரல, என்ன டிவைடர் இருக்குது, அடிப்போம். ஏதோ ஒன்று வந்தால் தானேங்க நமக்கு குரான் சொன்ன அந்த இதெல்லாம் ஃபிட் ஆகும். அதாவது நீங்கள் சரியான பாதையில் போங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா உறுதியாக நில்லுங்கன்னு தான் குரான் சொல்லுது. இவன் பிரச்சனை பண்ணுறதுக்கே போகிறது. இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இப்படி இருக்கக்கூடாது, புரியுதா? அப்போது உங்களுடைய டார்கெட் அது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் போகிறாங்க, போகும்போது ஏற்றுக்கக்கூடாது, நம்மளை போட்டு கல்லில் அடிக்கணும், ரத்தம் வரணும்,